இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், உன் வழியிலே நீ இடர மாட்டா, உன் வழியிலே நீ செவ்வையாக நடப்பாய். இந்த சிமெண்ட் பேவ்மெண்ட்டை போட்டிருக்கிறதுனால நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஒருவேளை இது கல்லும் மண்ணும் கரடுமா இருந்துச்சுன்னா நடக்க முடியாது. இங்கே ஒரு இந்த பேவ்மெண்ட் போட்டதுனால, இந்த வாக்வே போட்டதுனால எல்லாரும் இதில் நடக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். God is going to make you a way. நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். இந்த இடத்துல நடக்கிறவங்களுக்கு பயம் இல்லை. பாருங்க, எனக்கு பக்கத்தில் வெளியில் இருக்கிற ரோட்ல கார் போகுது, ஆனால் இங்கே கார் வர்றதில்லை. எனக்கு அதை பற்றி பயமே இல்லை. நான் இந்த வழியில சந்தோஷமா தைரியமா நடந்து வந்தேன். இதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். நீங்களும் பயமின்றி நடக்கும்படி உங்களுக்காக ஒரு வழியை வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்கள் தோற்று போவதில்லை. உங்களுக்கு கர்த்தர் நேர் வழியை வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுத்தி நடந்தது முடிய போகிறது. ஆண்டவர் பயமின்றி நீங்க நடக்கும்படி உங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணி வைக்கிறது மட்டுமல்ல, உங்கள் கால் இடராதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வழியில இனிமேல் தடை கற்கள் இருக்காது, எல்லாம் ஸ்மூத்தா இருக்கும். நீங்க நிறைய நேரம் நடக்கும்போது கால் இடறி விழுந்து நீங்க போகிற பாதையில உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு செவையான வழியை தரப்போறேன். இனிமேல் உன் கால் இடராது, நீ சீராக ஓடுவாய். உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த தடுமாற்றங்கள் முடிகிறது. பணத்துல இருக்கட்டும், பொருளாதாரத்துல இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்துல இருக்கட்டும், உங்க வேலையில இருக்கட்டும், இனிமேல் உங்க கால் இடராது. உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். உங்க வழியை அவர் வாய்க்க செய்வார். God bless you. Have a wonderful day.